இந்தியாவின் ஜனநாயக திருவிழா என்று விவரிக்கப்படுகின்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பெரும்பாலும் உத்தியோகபூர்வமாக வெளியாகி இருக்கின்ற சூழலிலே அந்த தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் இந்திய தேசிய அரசியலிலே ஒரே பரபரப்பான ஒரு சூழல் தற்போது அங்கே உருவாகி இருக்கின்றது. அங்கே அவர்கள் யாரும் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. பெரும்பாலும் அங்கே கூட்டணி ஆட்சி ஒன்று அமைவதற்கான முயற்சிகள் அல்லது முனைப்புகள் தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான சூழலிலே தற்போது மோடி ஆட்சி அமைப்பாரா அல்லது காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா என்று பல்வேறு விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய பின்னணிகள் என்ன, அதன் பின்னால் இருக்கின்ற உண்மைத்தன்மைகள் என்ன என்பது பற்றி தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதனுடைய வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்தன. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இறுதியாக வாரணாசி தொகுதியிலே அதனுடைய வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன. வாரணாசி தொகுதியிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிட்ட அந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த சூழலிலே நேற்று 4ஆம் தேதி ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்திய மக்களவை அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இவ்வாறான சூழலிலே மத்தியிலே ஆளும் பிரதான இரு கட்சிகள் அறுதி பெரும்பான்மையினை பெறாத ஒரு சூழலிலே அங்கே கூட்டணி ஆட்சி ஒன்று அமைவதற்கான சாத்தியங்கள் தான் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக பாஜக ஆட்சி அமைப்பதாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதாக இருந்தாலும் சரி, அங்கே இரு பெரும் துருப்புச்சீட்டுகளாக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் மாறியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அந்த தேர்தல் பிரதேசங்களிலே அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றி இந்திய மத்திய அரசை தீர்மானிக்கின்ற சக்திகளாக, அதாவது கிங் மேக்கர்ஸாக இவர்கள் இருவரும் மாறியிருக்கின்றார்கள். இன்று காலையிலே இந்தியாவிலே ஊடகங்களை சந்தித்து பேசிய ஆந்திராவினுடைய வெற்றி வேட்பாளர் மற்றும் மிக விரைவிலே ஆந்திராவினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்ற சந்திரபாபு நாயுடு கூறுகின்ற போது அவர் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், என்டிகே அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணியோடு தான் தொடர்ந்தும் இருப்பதாகவும் அந்த கூட்டணியுடன் தான் தனது பயணம் தொடர்ந்தும் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய கருத்து பல்வேறு வகையான புரிதல்களை அல்லது தெளிவுபடுத்தல்களை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றது. குறிப்பாக பாஜக தலைமையிலான கூட்டணியிலே இவர் சந்திரபாபு நாயுடு இருக்கின்ற சூழலிலே மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் இருக்கின்ற சூழலிலே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளிலே மிக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக இந்திய செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருந்த ஒரு சூழலிலே அவர் தன்னுடைய குறிப்பாக சந்திரபாபு நாயுடு தன்னுடைய உத்தியோகபூர்வமான தகவலை அல்லது தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலைமையிலே இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகின்ற பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுடைய சந்திப்புக்கும் அவர் சென்றிருக்கின்றார். குறிப்பாக இந்திய பிரதமர் மோடி தன் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான பத்திரத்தை திரௌபதி மூர் அவர்களிடம் கையெழுத்துகின்றார். அதாவது இந்திய குடியரசுத் தலைவரிடம் கையெழுத்திருக்கின்றார். அவர் காவாந்து அரசாங்கத்தினுடைய பிரதமராக மோடி தொடர்ந்து நீடிப்பார் என்றும் ஆட்சியை பெரும்பான்மையை நிரூபிக்கும் பட்சத்திலே அவர் ஆட்சியை 8ஆம் தேதி கையேற்பார் என்று, அதாவது 8ஆம் தேதி அவர் பிரதமராக 3வது தடவையாக அவர் பதவியேற்பார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான சூழலிலே பரபரப்பாக இந்திய அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்ற சூழல் பாஜக ஆட்சி அமைக்குமா அல்லது காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா என்பதுதான். ஏனென்றால் இருபக்கமும் காரசாரமான பேரம் பேசல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சூழலிலே இவ்வாறான கருத்துகள் இவ்வாறான செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு 9ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஜூன் மாதம் எதிர்வரும் 8ஆம் தேதி அவர் இந்திய பிரதமராக பதவியேற்று தன்னுடைய புதிய அமைச்சரவையை
அரசவையை வந்து அமைக்க உள்ளதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இது எவ்வாறாக இருந்தாலும் இரண்டு பக்கங்களை நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இரண்டு பக்கங்களும் தீவிரமான பேரம்பேசல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. மாறாக மற்றொரு பக்கம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களும் டெல்லியிலே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுள்ளார்கள். இந்தியாவினுடைய அரசியல்வாதிகளும் வந்து டெல்லியிலே கூடியிருக்கின்றார்கள். மறுபக்கம் இங்கே தமிழகத்திலே பார்க்க போனால் தமிழகத்திலே பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் ஆகிய கட்சிகள் வந்து எந்த விதமான ஆசனங்களை கைப்பற்றாது போனாலும் தமிழகத்திலே திமுக தலைமையிலான கூட்டணி 40 ஆசனங்களை கைப்பற்றி இருந்தாலும் கூட கடந்த கால தேர்தல்களோடு ஒப்பிடுகையில் வாக்குகளுடைய எண்ணிக்கை விகிதாசாரம் உயர்ந்திருப்பதாக இந்திய செய்திகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு விகிதம் வந்து 8.19% உயர்ந்திருக்கின்ற நிலையிலே நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியன தேசிய மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறுவதற்காக அங்கீகாரம் பெற இருக்கின்றன. குறிப்பாக தேர்தல் ஆணையகம் அந்த அங்கீகாரத்தை மிக விரைவிலே வழங்க உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தொடர்ந்து இந்திய தேர்தல் நிலவரம் மற்றும் அரசியல் நிலவரம் என்பது சற்றே பதற்றமானதாக காணப்படுகின்றது. பெரும்பாலும் இன்றுடன் அந்த பதற்ற நிலை பெரும்பாலும் முடிவுக்கு வரலாம் என்று நம்பப்படுகின்றது. தொடர்ந்து நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.